அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் சோப்தி என்ற இடத்தின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளில் இருந்து குண்டு வெடித்ததில் 2 பேர் பலியானதாகவும் 16 பேர் காயமடைந்ததாக மேற்கு வங்க மாநில தலைநகர் கல்கட்டாவில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய இலங்கை அமைச்சர் நீமல் ஸ்ரீலபா டிசல்வா அவர்கள், வடக்கில் நாங்கள் பெற்றுள்ள வெற்றிக்கு இந்தியாவின் உதவிதான் காரணம் என்றும், இந்தியா மிக பெரிய அளவில் உதவி செய்ததால் தான் இது சாத்தியமாயிற்று என்றும், இல்லையென்றால் இலங்கை இராணுவத்தால் ஒரு அடி கூட விடுதலை புலிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியாது என்று கூறியதால் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், இதன் பின்னணியில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் இதை நன்கு அறிந்த தமிழக முதல்வரும் துணை போயிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஈழ நாட்டிலிருந்து இலங்கை இராணுவத்தினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், அப்பாவி தமிழர்களை கொல்வதை நிறுத்த வேண்டும் என்று கூறி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் அலுவலகம் முன்பாக தமிழர்கள் உரிமை குரல் கொடுத்து போராட்டம் நடத்தியதாக, அதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றதாகவும் நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் இளைய தலைவர் திரு வருண்காந்தி அவர்கள் பிலிப்பத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய பேச்சு சரியானதே என்றும், நான் யாரையும் மனதில் கொண்டு பேசவில்லை என்றும், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று டெல்லியில் செய்தியாளர்கள் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் சிவசேனா தலைவர் திரு பால் தாக்கரே அவர்கள் வருண்காந்தியின் பேச்சை வரவேற்பதாக கூறியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கு தேச கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், பிரதம வேட்பாளர் பெரும்பான்மையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்று கூறியதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சிலி நாட்டு அதிபர் இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேலை டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மேகாலய மாநில சட்டப்பேரவையில் நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் அரசு வெற்றி பெற்றதை நேற்று சபாநாயகர் அறிவித்திருந்தார். இன்று திடீரென்று மத்திய அரசு கூடி மேகாலயாவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டதால் இந்தியாவில் உள்ள மக்கள் காங்கிரஸ் மீது அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 14 மக்களவை தொகுதிகள் உள்ளது என்றும், இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியும் காங்கிரசும் செய்து கொண்ட உடன்பாட்டின்படி காங்கிரஸ் கட்சிக்கு 7 தொகுதிகளும், சிபுசோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு 5 இடங்களும், லல்லு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 2 இடங்கள் கொடுத்திருப்பதால், பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் கொடுத்த 3 இடத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் மிரட்டல் வகையிலும் ஜார்க்கண்டில் 2 இடங்கள் கொடுத்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்டவர்கள் சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் விஸ்வநாதன் என்றும் தமிழக அரசு இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதையடுத்து கூடுதல் ஆணையர் மற்றும் இணை ஆணையர் ராமசுப்ரமணியன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டதால் வக்கீல்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் மாநில தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தாவை மிரட்டியதற்கு உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியிலிருந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும், இதை தலைமைச் செயலர் ஸ்ரீபதி உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும், அவர் மிரட்டியதற்கான பதிலை அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ்
கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இயக்குனர் சீமான், கொளத்து மணி, நாஞ்சில் சம்பத் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யக்கோரி திருவள்ளூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மெட்ரிகுலேஷன் மற்றும் ஆங்கிலோ இந்தியன் பொதுத் தேர்வுகள் துவங்கியது. இதில் 1,21,484 மாணவர்கள் தேர்வு எழுதியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச விண்வெளி மையத்தில் புதிய சோலார் தகடுகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு எந்திரம் ஆகியவற்றை பொருத்துவதற்காக டிஸ்கவரி விண்வெளம் மூலம் கடந்த 15ஆம் தேதி இரவு புறப்பட்டு சென்ற 7 வீரர்கள் அவர்கள் பிரத்யேக நுழைவாயில் வழியாக உள்ளே நுழையும் போது அங்கு இருப்பவர்கள் அவர்களை வரவேற்பதை இந்த படத்தில் காணலாம். உலக பொருளாதார வீழ்ச்சியில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் பாதிப்பு அடைந்து கொண்டிருப்பது உலகமே அறிந்த விஷயம்தான். முதலில் அமெரிக்கா பெரிய தாக்கத்தில் இருந்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்தது. தற்போது பிரிட்டனில் 2 மில்லியன் இளைஞர்களுக்கு வேலை இழந்து உள்ளதாகவும் அவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பதாகவும் லண்டனில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மிஸ் இந்திய அழகி போட்டியில் பங்கேற்பவர்கள் மும்பையில் நேற்று நடந்த அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காட்சியை காணலாம். வானிலை அறிக்கை 18 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலும் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருப்பது இன்றும் அனைவரும் உணர்ந்தார்கள் என்று தமிழகத்தில் அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.